வணக்கம். இது வந்துட்டு ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு செயல் இருக்குது சரிங்களா. இந்தந்த வயசில் இதுதான் செய்யணும். அதை மீறி நம்ம நடந்துக்கும் பொழுது நமக்குன்னு யார் அது செய்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு கஷ்டம் வந்துட்டு உண்டாகுது. கஷ்டம்னா ஒரு துன்பம் வந்துட்டு உண்டாகுது. அவங்களுடைய மனது அவங்களுடைய ஆன்மா அதாவது பாதிக்கப்படுது சரிங்களா. நீங்கள் என்னம்மா இப்போ பார்த்தா வந்து கருத்து சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு நினைக்காதீங்க. என்ன கருத்துங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா இனிமேல் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா. கருத்து கண்ணாதேவிங்க கூட சொல்லிடலாம் போனவங்களை அப்படின்ட்டு சொல்ல நினைப்பீங்க. இல்லை அப்படி இல்லை. இனிமேல் ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியறதில்லை, தெரியாமல் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு செய்கிறாங்க இல்லையா. இப்போது பேசிக்காக இப்போ வந்து ஒரு குழந்தைங்க என்ன முதல்ல ஒரு குழந்தைங்களுடைய லைஃப் வந்துட்டு ஒரு அப்பா அம்மா கையில் தான் இருக்குது சரிங்களா. அந்த அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃபுல் கேர் எடுத்து அந்த குழந்தைங்களை பற்றி மட்டும்தான் அவங்களுடைய சிந்தனை வந்துட்டு இருக்கணும். இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மாற்றிருந்தாலுமே அந்த குழந்தைங்களுடைய லைஃப் வந்துட்டு பாதிக்கப்படுது சரிங்களா. பாதிக்கப்படுது. அதனால் நான் வந்துட்டு சொல்லக்கூடியது முதல் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்கவுங்களுக்கு உள்ள கடமையை அவங்க சரிவர செய்யணும். இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தைங்க முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீனேஜ் வயசு குழந்தைங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு கேம்ஸில் வந்து போயிடுதுங்க. யார் இந்த டீனேஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்துட்டு கேம்ஸுக்கு போயிடுதுங்க. இந்த கேம்ஸுக்கு வந்து போகாமல் வந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சொல்கிறேன் நான். இப்போ வந்து ஸ்கூல் வந்துட்டு லீவ் விட்டுட்டாங்க சரிங்களா. லீவ் விட்டுட்டாங்க. நம்ம வந்துட்டு இப்போ நாங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா எங்களுக்கு டைம் வந்துட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு பிரிச்சுப்போம் சரிங்களா. அப்போ வந்துட்டு ஒரு டான்ஸுக்கு, பாட்டுக்கு, அப்புறம் விளையாடுறதுக்கு, அந்த மாதிரி அப்புறம் ட்ராயிங் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்துட்டு ஸ்பீச்சுக்கு, இப்போ சிங்கிங்க்கு, இந்த மாதிரி புரியுதுங்களா. அந்த டயத்தை 1 hour இது வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லோரும்னா யார் இந்த சும்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பசங்க, இந்த குட்டி பசங்க, அந்த மாதிரி பசங்க, இதுங்களுக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஹெட்டாக இருப்பார் சரிங்களா. இதில் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணணும். இப்போது வந்துட்டு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க, குழந்தைங்க வீட்டு தனியாக இருக்குங்க. அப்படின் பொழுது வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்திலே பழகுங்க. ஆரம்பத்திலே சொல்லி வீட்டில் இருக்கவங்கிட்ட சொல்லி குழந்தைங்களை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை என்ன அதுங்க கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு 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 வழியில் நம்ம நம்ம ஃபேமிலி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க வந்துட்டு முடிஞ்சுது இல்லையா. அப்போ அந்த சின்ன பசங்களுக்கு இது இந்த டீனேஜ் பசங்க பார்த்திங்க அப்படின்னா அதுங்க ஏன்னா ஒரு 16 வயசுக்கு மேலே அந்த பசங்களுக்கு தெரியும் அதுங்க நினச்சி தான் சரி அப்படின்ட்டு சாதிக்குங்க. நம்ம சொன்னாலும் அதுங்க கேட்காதுங்க சரிங்களா. நான் இப்போ அந்த பசங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்ன தவறு அப்படின்ட்டு சில விஷயங்கள் இருக்குது சரிங்களா. தவறு அப்படின்ட்டு சில விஷயங்கள் இருக்குது. அது தவறு அப்படின்ட்டு ஜென்ரலாக நான் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, நம்ம தெரிஞ்சுக்கவும் கூடாது சரியா. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டைம் இருக்குது, ஒரு ஏஜ் இருக்குது. அப்படிலாம் இல்லை நான் என் மனப்போக்குள்ள தான் நான் என் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன். எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நான் செய்வேன். என்னை யாரும் கேட்க முடியாது, அப்போ என்கிட்ட யாரும் பேசக்கூடாது, என்கிட்ட சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தாட்டை இருக்கிறீங்கன்னா
யாருக்கும் வந்துட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, தாராளமாக நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கும் உங்களுடைய மனப்போக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாழ்ந்துக்கலாம். சரிங்களா? ஆனால் உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் பொறுப்பாக நீங்கள் வந்து இருக்கணும். சரிங்களா? அவங்களையே எல்லா விஷயத்துக்கும் சரி, நீங்கள் வந்துட்டு ஏதாவது எனக்கு இது வந்து தெரியல, இல்லை வந்து ஒரு காசு வேணும், இல்லை இந்த இந்த மாதிரியான ஹெல்ப் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் கேட்குற வரைக்கும் அவங்களுக்குமே தெரியாது உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃப்யூச்சருக்காக நீங்கள் வந்து போகிறீங்க, உங்களுடைய ஃப்யூச்சரை நோக்கி நீங்கள் போகிறீங்க இல்லையா? இந்த டைம் தான் அவங்களுக்கு உங்களுடைய மீதி நீங்கள் வாழக்கூடிய கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-60 வருஷத்தை தீர்மானிக்கக்கூடிய டைம் இது. சரிங்களா? அதனால் அந்த பொறுப்பை நீங்கள் இப்போ வந்து நீங்கள் புரிஞ்சிட்டு நீங்கள் செயல்பட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் புத்திசாலியான குழந்தைங்க, புத்திசாலியான வந்து ஒரு 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 சைல்டாக நீங்கள் வந்து இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை எனக்கு இதெல்லாம் புரியல, எனக்கு நான் இஷ்டப்படி தான் இருப்பேன், எனக்கு எப்போ புரியுதோ அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க இல்லை நினைக்கிறீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு எப்போ புரியுதோ அப்போ புரிஞ்சுக்கோங்க. ஆனால் யாரையும் எதுவும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வந்து ஒரு இது ப்ளேம் பண்ணவோ இல்லை கேட்கவோ வந்து முடியாது. ஏன்னா இதெல்லாம் தவறு செய்தால் தண்டனை யாருக்கு உண்டு? உங்களுடைய ஆன்மாவுக்கு, உங்களுடைய சூழலுக்கு உங்களுக்கு உண்டு. சரியா? நாளைக்கு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறனால தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு கிட்டே சொல்கிறது. ஏன்னா அவங்க இதெல்லாம் வந்துட்டு கடந்து தான் அவங்க வந்து வந்திருக்காங்க இல்லையா? அதெல்லாம் கடந்து தான் அவங்க வந்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்க வந்து நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் அதை வந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு தாட்டை வந்துட்டு நீங்கள் இருக்கீங்கன்னா என்ன நீங்கள் அதுக்கான வந்துட்டு ஒரு ரிசல்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறக்கூடிய தைரியத்தோடு நீங்கள் உங்களுடைய மனதை வந்து நீங்கள் வந்துட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நாளையோட வந்து உலகம் வந்துட்டு முடிய போகிறது கிடையாது. சரிங்களா? நாளையோட உலகம் முடிய போகிறது கிடையாது. இன்னும் நீங்கள் வந்து போகக்கூடிய உங்கள் வாழ்நாள் பயணம் அத்தனைக்கும் சேர்த்து தான் இந்த அந்த ஒரு ஷார்ட் டைமை அந்த கடவுள் வந்துட்டு வந்து உங்களுக்காக வந்து சூஸ் பண்ணி வந்து தரார். ஓகே, இந்த டயத்தில் நீ வந்துட்டு இப்பயாவது நீ வந்துட்டு உனக்கு தேவையானதை நோக்கி போயிட்டு வந்து உன்னுடைய எய்மை இல்லை வந்து நீ பெஸ்ட்டு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்துட்டு தராரு. ஆனால் அந்த டயத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கல அப்படின்னா இந்த டீனேஜ் பசங்க சொல்கிறேன் நான். சரிங்களா? இந்த 11th 12th முடிச்சுட்டு அந்த காலேஜுக்கு போகிற ஸ்டேஜ், ஒரு காலேஜில் வந்துட்டு ஒரு நல்ல காலேஜில் போயிட்டு சீட்டு வந்து வாங்கி உட்காந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு 4 இயர்ஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மாவட்டம் ஜாலியாக நீங்கள் இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு காலம் இருக்குது, வந்து ஒரு டைம் இருக்குது, ஒரு நேரம் இருக்குங்க. அதாவது அப்போ தான் செய்யணும். நீங்கள் தலைகளை மாற்றி செய்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு. சரிங்களா? எப்பப்போ எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து செய்யணுமோ அதான் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும். சரியா? அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க வந்துட்டு அதனால தான் அவங்க சொல்லுவாங்க. என்ன அப்போ நீங்கள் கேட்கல அப்படின்னா அதனால் வந்துட்டு அவங்களுக்கு அப்பா ஜாலி, நமக்கு காசு மிச்சம் அப்படின்ட்டு மாட்டி விட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் வேணா பண்ண முடியும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? நீங்கள் மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு 60 இயர்ஸை என்ன நீங்கள் அந்த 60 இயர்ஸ்க்கு முழுக்க நீங்கள் ஒரே போராட்டம் தான் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஆசைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வயசில் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிருப்பீங்க. அதுக்கான வந்துட்டு ஒரு வாய்ப்பாக தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு உண்டாக்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தாமல் நீங்கள் தவறி விட்டுட்டிங்கன்னா
அது அது ஒரு அப்போது அது அந்த ஒரு ஏக்கத்திலேயே வந்து உங்களுக்கு உண்டான வந்து ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்காது இந்த சமுதாயத்தில் இல்லையா. அப்போ அந்த அந்த அங்கீகாரம் வந்து கிடைக்கலனா, ஆனால் உன் கூட வந்து இருக்கவங்க மற்ற ஒரு பெஸ்ட்டாக நான் சொல்ல புரியுதுல, உங்களை மாதிரி என்ன இருக்கக்கூடிய பல பேருக்கு அந்த அந்த அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது நீ உங்கள் மனது வந்து இயங்கும். நம்ம வந்துட்டு எங்கே நம்ம தவற விட்டோம், அவங்க வந்து எங்கே அவங்க வந்து அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு என்னதான் நீங்கள் யோசித்தாலுமே நம்ம கடந்து போன ஒரு செகண்ட் கூட நம்மளால் கொண்டு வரவே முடியாது இல்லைங்களா. இதெல்லாமே உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க இதை பண்ணுமா அதை பண்ணுமா அதை பண்ண இதை பண்ணுமா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க உங்கள் மண்டையில் ஏறாது இல்லையா. ஏறலைன்னா அப்படின்னா கூட சரிங்களா. அதனால் நான் இது இப்போ வந்து சொல்ல வந்தது வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை அப்படி பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அப்பா அம்மா நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க என்ன. அப்படி நீங்கள் இல்லை அவங்க அது அந்த தவறு பண்ணிட்டாங்க இந்த தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட சரி, நீங்கள் வந்து அந்த மாதிரியான வந்து ஒரு தாட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இருந்தால் கூட சரி, ஓகே. அவங்க இது என்ன தான் தவறு பண்ணியிருந்தாலும் அவங்க அந்த தவறை அவங்களுக்கு தான் பண்ணியிருப்பாங்களே தவிர அவங்க வந்து உங்களுக்கு அவங்க வந்து பண்ணிக்க மாட்டாங்க சரிங்களா. அவங்களுக்கு தான் அவங்க பண்ணியிருப்பாங்களே தவிர பேரண்ட்ஸு உங்களுக்கு அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க அவங்க மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை அவங்க வந்து கொடுத்து தான் அந்த கொடுத்து தான் வந்து வச்சுருப்பாங்க அவங்கள சரிங்களா. அதனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு நல்லது தான் செய்திருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் நம்புங்க சரியா. ஏன்னா இதுதான் வந்து ஒரே வழி. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிக்கணும், நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு வெளியே தெரியணும் என்ன அப்படின்னா, உங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மறு பேச்சு பேசவே கூடாது சரிங்களா. இதுதான் வந்துட்டு இந்த காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட சரி, காலேஜுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் முடித்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அந்த மேரேஜில் சரிங்களா இந்த ஒன்றத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் பேரண்ட்ஸும் அப்படியே பிளைண்டாக நம்புறது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க பேச்சு மீறி எங்கேயும் நடக்காமல் செயல்படாமல் அவங்கள வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு பர்சனாக நீங்கள் நினச்சி செயல்படுறது, அவங்களுடைய அவங்களுடைய இது மட்டும்தான் வந்துட்டு உங்களுடைய இதுவாக இருக்கணும். அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு தேவையானதாக அவங்க வந்து மாற்றிருப்பாங்க சரிங்களா. அப்போது அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் பொழுது நீங்களும் அவங்களுக்கு அதை கொடுத்து தான் ஆகணும் இல்லையா. அப்போ தவறு யார் மேலே? நம்ம மேலே தானே இருக்குது. தவறு செய்தால் நமக்கு வந்துட்டு ஒரு கஷ்டமும் ஒரு துன்பமும் நமக்கு வந்து வரும் இல்லை. அப்போது நம்ம வந்துட்டு அந்த வாய்ப்பை நம்ம வந்து உண்டாக்கிக்கக்கூடாது ஓகேங்களா. அதனால தான் நான் சொல்கிறது. அதே மாதிரி நீங்கள் காலேஜ் வந்து முடிக்கும் பொழுது காலேஜுக்கு நீங்கள் போனப்போ கூட சரி, உங்கள் பேரண்ட்ஸுடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கிறது தான் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நல்லது சரிங்களா. உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நல்லது என்ன. இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து யாரையுமே வந்து ஒன்றும் கேட்க முடியாது, சொல்ல முடியாது. இப்போ நீங்களே நமக்கு எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம கேள்விப்படுறோம் என்ன. எல்லாமே இருந்துட்டு உங்கள் காதுக்கும் வரும் சரிங்களா. அதனால் அதுக்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுடைய நோக்கம் வேறு சரியா. சரிங்களா. நம்ம வந்துட்டு ஒரு எல்லாரும் மாதிரியும் நம்ம வந்துட்டு இருந்துட்டு நம்ம வந்து போயிடலாம், அதாவது பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன, அப்போது இந்த மாதிரி வந்து உள்ள வந்து செயல் செய்தால் இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில இது இருக்குது இல்லையா. அப்போது அதுக்கான நம்ம இது செய்திருக்கோம், நமக்கு இதுதான் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க சரியா. அதுதான் வந்துட்டு நல்லது
சரியா? பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வந்து ஒரு ஃபீல்டு நீங்கள் வந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ஃபீல்டில் என்ன நீங்கள் தான் வந்துட்டு நம்பர் ஒன்னாக இருக்கணும். நான் சொல்ல புரியுதுங்களா? அப்போ அதுதாங்க நீங்கள், அது புரியுதுங்களா? அதுதான் நாம் அந்த மாதிரி நம்ம யாருங்கிறத நம்ம வந்து அப்போ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம காமிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம காமிக்கணும். நம்மளுடைய நாலேஜ்லேயும் நம்மளுடைய அந்த ஒரு ஸ்கில்லையும் நம்ம அதை காமிக்கணும். அதுதான் நமக்கு பெருமை இல்லையா? நாமளே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து தீங்கு பண்ணிக்கிறோம்னா அப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு வேறு யாராலையுமே முடியாது. ஏன்னா நம்ம மட்டும் தான் நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்துக்க முடியும். நம்மளை விட அதிகமாக நம்மளை நேசிக்கிறவங்க வந்து வேறு யாராவது வந்துட்டு இருக்காங்களா என்ன? நம்ம அப்பா அம்மா கூட சரி, அவங்களாம் வந்து வெளியே தான் இருக்காங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள், உங்கள் ஆன்மா என்ன, உங்கள் சோல், இதுக்கு நீங்கள் 100% நீங்கள் வந்துட்டு ட்ரூத்தாக இருங்க. உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ வந்துட்டு வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன, நான் இந்த மாதிரி நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லார்கிட்டையும் வந்து இருக்கணும். எல்லார்கிட்டையும் இந்த மாதிரியான நான் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு தாட் வந்துட்டு இருக்கணும். சரிங்களா? எந்த ஃபீல்டில் நான் தான் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு உங்களை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும். சரியா? அந்த மாதிரி வரணுங்க. அதுதான் வந்துட்டு நீங்கள் உங்கள் சோலுக்கு, உங்களுடைய ஆன்மாவுக்கு, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காடுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு 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 மரியாதை இல்லையா? சரிங்களா? நான் வந்துட்டு ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். கடவுள் வந்துட்டு அவருக்காக தான் நமக்கு இந்த உடம்பை கொடுத்து நான் யாருன்னு போய் காமிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்கள்ல. நான் யாருன்னா யார்? அந்த கடவுள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் என்ன, நான் யாருன்னு நீங்கள் வந்து போய் காமிச்சிட்டு வான்னு நான் சொல்ல புரியுதுங்களா என்ன? அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் யாருங்கிறத நம்மளுடைய செயல்கள் மூலமாக நம்ம வெளியே காமிக்கணும். அதுதான் நமக்கு இந்த உடம்பை கொடுத்து நம்மளை இந்த பூமிக்கு வந்து அமுச்சு வச்ச அந்த கடவுளுக்கு நம்ம செய்யக்கூடிய வந்து ஒரு நன்றி. அப்படி நம்ம செய்ய வச்சுக்கோங்களேன். நம்ம செய்யலைன்னா அடுத்த முறை நமக்கு அந்த பிறவிங்க எது கிடைக்குமா அப்படின்னு கூட சந்தேகம்தான்.